அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ தற்போது தேர்தல் தேதி அப்படிங்கிறது, தமிழக தேர்தல் அப்படிங்கிற தேதி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறதுல குறிப்பாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுல ஸோ 5 அப்படிங்கிற பாடப்பிரிவுகளுக்கு பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு, ஸோ அதே மாதிரி முதல்வர் கையால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்த நிலையில் அடுத்த 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறதோட நிலை என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி எல்லாராலும் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது தேர்தல் நடைமுறை விதிகள் அப்படிங்கிறது ஸோ இன்று முதல் அமுலாகிறது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது ஸோ எந்த மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு வேளை இது பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் வருமா, பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குமா அப்படிங்கிற உங்கள் கேள்விகளுக்கான பதில் சொல்லக்கூடிய வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாடல் மோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் விதிமுறைகள் அப்படிங்கிறத குறித்து ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது என்னங்க அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட்டு அந்தமாக இருக்கக்கூடிய 15 ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது 324லேருந்து 329 வரை இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பின்படி தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி கூட்டி அந்தந்த மாநில தேர்தல் அந்தமாக இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ இந்த ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தியாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான விஷயங்களையும் பார்ப்போம். அதோடு கூட இதனால் ஸோ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறதோட நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது என்னங்க இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா, இது தேர்தல் நடைமுறை விதிகள் அப்படிங்கிறது இது எதற்காக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஜனநாயகமாக ஒரு தேர்தல் நடைபெறணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜனநாயகமாக ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத இதோட முக்கியத்துவம், இது முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது எது வரைக்கும் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்ஸ் இந்த தேர்தல் அப்படிங்கிறது தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டு அதுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அடுத்த அந்த கட்சி ஆட்சியில் ஸோ ஆளும் கட்சி ஆட்சியில் ஏறும் வர அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு 5 காரியங்கள் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக எடுத்துக்குவாங்க. அதாவது முதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலங்களில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அரசியல் கட்சிகளோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனி அதர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எந்த மாதிரியான ரூல்ஸ் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும், ப்ளஸ் அரசியல் கட்சிகள் எந்த மாதிரி இது பண்ணணும், ஆளும் கட்சி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எந்த விதமான ஹேட்ரேட் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் இருக்கக்கூடாது. அதாவது மக்களை வெறுப்பு அந்தமாக ஆளக்கூடிய காரியங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதை வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய, அதாவது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகத்திற்கு எதிரான காரியங்கள் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த அந்த எந்த மாதிரியான தேர்தல் காலங்களில் எப்படி அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க, ஒரு தேர்தல் அந்தமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது எவ்வளவு செலவு செய்யணும், அதே மாதிரி எவ்வளவு பணம் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரியான காரியங்களை இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அருகாமையில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னா, அந்த வாக்குச்சாவடி அருகாமையில் அப்படிங்கிறது ஒரு 3 கிலோமீட்டருக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது, தேர்தல் சின்னங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கோவில் தலங்கள் அப்படிங்கிறது அந்தமாக இருக்கக்கூடிய கோவில் தலங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சாரங்கள் இருக்கக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ இதுதான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஸோ நமக்கு தேர்தல் அப்படிங்கிறது தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது ஸோ எந்த மாதிரியான இருக்கும், போட்டித் தேர்வுகள் குறித்தான காரியங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது நியூ ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இது அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால, ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர் சப்ஜெக்ட் ஒவ்வொரு டொமைன்லேயும் எழுதியிருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
இவங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதியிருக்கு, டிஸ்கிரிப்டிவ் எழுதியிருக்கு, அதற்கான வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. மொத்தம் 48 சப்ஜெக்ட்ஸு, 2708 வேகன்சிஸு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5 அந்த பாடங்களுக்கு 11 பேரை செலக்ட் பண்ணி 5 பேருக்கு அரசு அதமாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாச்சு. சரிங்களா? இன்னும் ஒரு 6 பேர் அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட முறையான சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரியாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. இது த கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன சொல்லுதுன்னா, புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் அல்லது புதிய அந்த மாதிரி காரியங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல் அறிவுக்கு பிறகு இருக்கக்கூடாதுங்கிறதா சொல்லுத ஒழிய, ஸோ ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் நியூ ஃபேக்கல்ட்டி பை ஜூன் 2708 ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது பத்திரிகை செய்தியில் வந்திருந்தது. ஸோ இது என்ன கிளியராக இதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கும், ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் ஜூனில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நம்மளுள்ள இருக்கிறனால இன்னும் 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ பொதுவாக தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ இது போன்ற சப்ஜெக்ட்ஸோட நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ இதற்கான அந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது பேப்பர் வேல்யூஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால, ஸோ இது டபுள் வேல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால, ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது உடனே நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. இது வந்து ப்ராசஸிங்கில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வைவா வாஸ் நடத்தி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடத்தி எல்லாமே வந்து முடிவுக்கு அப்படிங்கிறத வச்சுக்குவாங்க. ஸோ ஒன்ஸு இதோட ரிசல்ட்ஸ் வேணால், அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணால், அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் அறிவிக்கிறது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஓவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஜூனில் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஸோ அவங்க வந்து அரசு உதவி பேராசிரியராக அந்த மாதிரி இருக்கக்கூடியது இடம்பெறலாம். அதனால் இதிலிருந்து நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நமக்கு இது ரிசல்ட்ஸ் வந்து தள்ளி போகும் அல்லது வந்து மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணடிக்காமல், ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஸோ நம்முடைய ஒரே எய்ம் அப்படிங்கிறது வைவா வாஸ் அப்படிங்கிறது அந்த 15க்கு 15 நான் பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்ஜெக்டில் இன்னும் நாலேஜை வளர்த்துக்கிறணும். ஸோ அப்டேட் ஆகிக்கிறணும். ப்ளஸ் டீச்சிங் மெத்தடாலஜி, பெடகாஜி, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஹேண்ட்லிங், ஸோ அதோட டீச்சர்ஸோட ரோலு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, கவனம் செலுத்திக்கிறீங்க. ஸோ அடுத்தடுத்து ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளானர் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது ஸோ இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டி அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் இருக்கும். திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பர்பஸஸ். இனி அந்த புது அறிவிப்புகள் இந்த இடைப்பட்ட காலங்களில் இருக்காது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே ஸோ அதன்படி நடக்க ஆரம்பிக்கும். அதில் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது முடிவாகுது. ஸோ இவ்வளோ 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத ஸோ அது சொல்லியபடி அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட அனுமதி பெற்று ஸோ இது வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ பி ப்ரிப்பேர் அப்படிங்கிறது தான் ஸோ நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு தொடர்ந்து படிங்க. இந்த வைவா வாஸ் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மார்க் வைவா வாஸ் அப்படிங்கிறத ஸோ நடத்தி கொண்டு வருகிறோம், தொடர்ந்து நடத்துவோம். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக அது 15க்கு 15 பெறுவதற்கு உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட ஸோ அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள், அனைத்து வகுப்புகளையும் அட்டன் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் தருகிறோம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச்.